ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஆர்எம் ஜேஇஇ எழுதியிருந்தவங்களுக்கு ஃபேஸ் 2 ரிசல்ட் வந்து 2 days பிஃபோர் தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபேஸ் 1 வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வந்துருச்சு. அதில் ரேங்கிங்கும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஃபேஸ் 1ஓட என்னென்ன ரேங்க்குக்கு என்னென்ன கோர்சஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம ஃபேஸ் 2க்கு வந்து எந்த ரேங்க்குக்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கோர் அது வந்து ரேங்கிங் வந்து 4000க்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. இது வந்து முழுக்க காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் அது 11000 ரேங்கிங்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஏஎம்எல் அது 7000 ரேங்கிங்குள்ளே முடிஞ்சிருக்கு. இசிஇ வந்து 17,000 ரேங்கிங்கு, 35 வந்து அதர் கேம்பஸ்க்கு. ஓகேங்களா. ஐடி வந்து 10,000 ரேங்கிங்குள்ளே கேடிஆரில் முடிஞ்சிருக்கு. 22,000 வந்து அதர் கேம்பஸில் முடிஞ்சிருக்கு. ராமாபுரம், வடபழனி அந்த கேம்பஸில். ட்ரிபிளிக்கு வந்து 25,000, 37,000 வந்து அதர் கேம்பஸில் முடிஞ்சிருக்கு. எம்இக்கு வந்து 27,000. அதர் ரேங்கிங் வந்து வேறு மோஸ்ட்லி வந்து மினிமம் ரேங்கிங் இருந்தாலே போதும். அதர் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேஸ் 1ஓடது வந்து இந்த ரேங்கிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஸ் 2 பார்க்கலாம். ஃபேஸ் 2மே வந்து நம்ம பேஸ்ட் ஆன் 2024 அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். சிஎஸ்சி கோர் வந்து 500 to 900க்குள்ளே கேடிஆரில் முடிஞ்சிருச்சு ரேங்கிங்கு. சிஎஸ்சி ஸ்பெக்கு பார்த்திங்கன்னா ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ் இதெல்லாமே 1000லேருந்து 1700க்குள்ளே எஸ்ஆர்எம் கேடிஆரில் முடிஞ்சிருக்கு. ஐடி 1700 to 1900 இது எஸ்ஆர்எம் கேடிஆரில் முடிஞ்சிருச்சு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு 11,000லேருந்து 15,000க்குள்ளே ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. சிவிலுக்கு வந்து 15,000 to 20,000க்குள்ளே தான் கிடச்சிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 20,000 to 25,000க்குள்ளே தான் கிடச்சிருக்கு. எனி அதர் பிரான்ச்சஸ்க்கு வந்து மோஸ்ட்லி எனி ரேங்க் அக்செப்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 2024ல் யாருக்கெல்லாம் கிடச்சிருந்துருக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சிஎஸ்சிக்கு வந்து 755 அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. சிஎஸ்சி இன்னொன்று பார்த்திங்கன்னா 981 வரைக்கும் கிடச்சிருந்துருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா 1000க்குள்ளே 900க்குள்ளே 1000க்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டு. சிஎஸ்சி ஏஎம்எல் வந்து 1016க்குள்ளே கிடச்சிருந்துருக்கு. டேட்டா சயின்ஸ் பார்த்திங்கன்னா 1142க்கு கிடச்சிருந்துருக்கு. பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அது வந்து 1233க்கு கிடச்சிருந்துருக்கு. சிஎஸ்ஐடி பார்த்திங்கன்னா 1770க்கு கிடச்சிருந்துருக்கு. இசிஇ வந்து 2283க்கு கிடச்சிருந்துருக்கு. 4000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எனி கேம்பஸ். கேடிஆர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேடிஆர், நெக்ஸ்ட்டு ராமாபுரம், தேர்டு வடபழனி. நம்ம இப்போது எஸ்ஆர்எம்மை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஃபேஸ் 2ஓட ரேங்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கவங்க தைரியமாக மூவ் பண்ணலாம். கண்டிப்பாக கேடிஆர் கேம்பஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வந்து கிடைக்கல, அலாட்மெண்ட் ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஃபேஸ் 1லேயும் அலாட் ஆகலை, ஸோ ஃபேஸ் 2லேயும் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம அம்ரிதா, சிஐடி, ஸ்ரீகிருஷ்ணா, குமரகுரு, கற்பகம் இது டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதை எல்லா காலேஜஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் கைட்லைன்ஸ் வேணும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வேணும், பர்டிகுலராக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்டில் நீங்கள் கொடுங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டீம் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.